நட்டநடு ரோட்டில் வைத்து பஜ்ரங் தள் தொண்டர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். என்ன நடந்தது? கொலைக்கான காரணம் என்ன? பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் வசித்து வருபவர் சுஹாஸ். பஜ்ரங் தள் தொண்டராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் இவர் பிரபல ரவுடியாகவும் வலம் வந்துள்ளார். இவர் கடந்த வியாழனன்று இரவு 8 மணி அளவில் சாலையில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் சற்றும் எதிர்பாராத விதமாக அவரை சுற்றி வளைத்து வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தென்கன்னட மாவட்டம் மட்டுமல்லாது கடலோர கர்நாடக பகுதிகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பப்ஜே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மங்களூருக்கு வந்த கூடுதல் டிஜிபி ஆர் ஹிதேந்திரா சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு நடத்தியதோடு காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து மங்களூருவில் மே 6ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இச்சம்பவத்தை கண்டித்து வெள்ளிக்கிழமை தென்கன்னட மாவட்டம் முழுவதும் அடைப்பு போராட்டத்திற்கு விஸ்வ இந்து பரிஷத் அழைப்பு விடுத்திருந்தது. இந்நிலையில் சுஹாஸ் செட்டி கொலை வழக்கு தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். மேலும் வகுப்பு வெறுப்பு சம்பவங்களை சமாளிக்க நிரந்தரமாக ஒரு வகுப்புவாத எதிர்ப்பு பணிக்குழு அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நகர காவல் ஆணையர் அனுபம் அகர்வால், சுஹாஸ் செட்டி கொலை தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 6 பேர் கொலையில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என்றும் சஃப்வான் என்பவர் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சஃப்வான் 2023ஆம் ஆண்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர். பஜ்ரங் தள் தொண்டர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்திய பிறகுதான் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.